Hi students, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 11th standard ஹிஸ்டரியோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस தான் பார்க்க போறோம். சரிங்களா? இன்னைக்கு ஹிஸ்டரி பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வரலாறு பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் தான். என்னென்னலாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கக்கூடிய வினாக்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் நமக்கு மார்க் பேஸில் பார்த்தீங்கன்னா 2 marks 3 marks அண்ட் 5 marks கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. அதில் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து 2 marks கொஸ்டின். 2 marksோட இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்த்தாலே ஓரளவு ஹிஸ்ட்ரியில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா? இந்த பிடிஎஃப், இந்த கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க்கும் இருக்குது, டெலகிராம் லிங்க்கும் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நாங்கள் போடக்கூடிய அந்த கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு டே டு டே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 2 marks கொஸ்டின்ஸ். அதில் பாருங்கள், ஃபஸ்ட் கொஸ்டின், பழங்கற்காலம் எவ்வாறு பிரிக்கப்படுகிறது? How is the old Stone Age or Paleolithic period divided? Next one, வேத கால இலக்கியங்களை பட்டியலிடுக. List out the literature of Vedic age. Next question, ஜனபதங்களுக்கும் மகாஜனபதங்களுக்கும் இடையேயான வேறுபாட்டை கூறுக. Distinguish between ஜனபதாஸ் and மகாஜனபதாஸ். Next one, பிம்பிசாரர் எவ்வாறு மகத பேரரசை விரிவுபடுத்தினார்? How did Bimbisaras extend the territory of Magadhan Empire? Next one, பின்வருவன குறித்து ஒரு பட்டியலை தயாரிக்கவும். இந்தியாவிலிருந்து ரோமுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள், அப்புறம் ரோமிலிருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள். பாருங்க, மேக் ஏ லிஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் எக்ஸ்போர்ட்டட் ஆஃப் ரோம் ஃப்ரம் இந்தியா, ஐட்டம்ஸ் இம்போர்ட்டட் இன்டு இந்தியா ஃப்ரம் ரோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூனர்கள் குறித்து நீங்கள் அறிவது என்ன? வாட் டு யூ நோ அபவுட் ஹூன்ஸ்? நெக்ஸ்ட் ஒன், பால வம்சம் ஆட்சியின் போது நாலந்தா பல்கலைக்கழகத்தின் முக்கியத்துவத்தை விவரிக்கவும். ஹைலைட்ஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் நாலந்தா யூனிவர்சிட்டி டியூரிங் த பாலா டைனாஸ்டி. நெக்ஸ்ட் ஒன், சாளுக்கியர் காலத்தில் கன்னடத்தில் எழுதப்பட்ட 2 முக்கியமான இலக்கியங்களை குறிப்பிடுக. ஐடென்டிஃபை 2 important literary works of Kannada of Chalukya's time. நெக்ஸ்ட் ஒன், துருக்கிய படையெடுப்பின் போது வட இந்தியாவில் ஆட்சியில் இருந்த ராஜபுத்திர வம்சாவளிகள் யாவர்? Who were the important ruling Rajput dynasties of northern India during the Turkish invasion? Next one, அர்த்த சாஸ்திரம் குறிப்பு வரைக. Write a note on அர்த்த சாஸ்திரா. Next question, வரலாற்றுக்கு முந்தைய காலத்துக்கான ஆய்வுக்கு உதவும் சான்றுகள் யாவை? What are the sources for the study of prehistoric period? Next one, இந்தியாவின் இரும்பு காலம் குறித்து நீவிர் அறிந்ததென்ன? What do you know of the Iron Age in India? Next one, மகாவீரருடைய போதனைகளின் மைய கருத்து என்ன? What is the core of Mahavir's teachings? Next one, யவன என்ற சொல்லுக்கு பொருள் என்ன? What is meant by the term யவனா? Next one, ஹர்ஷ பேரரசு குறித்து அறிய உதவும் கல்வெட்டு சான்றுகள் யாவை? What are the epigraphical sources for that study of Harsha's empire? Next one, திருப்புரம்பியம் போரை பற்றி நீவிர் அறிந்தது என்ன? What do you know of the battle of ஸ்ரீபுரம்பியம்? நெக்ஸ்ட் ஒன், முதலாம் ராஜேந்திரக்கான பட்டங்கள் யாவை? வாட் வேர் த டைட்டில்ஸ் அசியூம்டு பை ராஜேந்திரா ஃபர்ஸ்ட்? நெக்ஸ்ட் ஒன், ராமானந்தரின் போதனைகள் யாவை? வாட் வேர் ராமானந்தாஸ் டீச்சிங்ஸ்? நெக்ஸ்ட் ஒன், மாகாணம் மற்றும் மாநிலம் வேறுபடுத்துக. டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் பிரசிடென்சி அண்ட் ப்ரொவின்ஸ். நெக்ஸ்ட் ஒன், அஷ்டதி கஜங்கள் பற்றி சிறுகுறிப்பு வரைக. ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் த அஷ்டதி கஜாஸ். நெக்ஸ்ட் ஒன், ஹோமினின் குறித்து சிறுகுறிப்பு வரைக. ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் ஹோமினின். நெக்ஸ்ட் ஒன், வேதகால இலக்கியங்களை வரிசைப்படுத்தவும். லிஸ்ட் அவுட் த லிட்ரேச்சர் ஆஃப் வேதிக் ஏஜ். நெக்ஸ்ட் கொஸ்டின், எதன் காரணமாக மகா அலெக்சாண்டர் போரஸின் அரியணையை திருப்பி தந்தார்? வாட் மேட் அலெக்சாண்டர் த கிரேட் டு ரிசோர்ட் த த்ரோன் ஆஃப் போரஸ். அப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின், பால வம்ச ஆட்சியின் போது நாலந்தா பல்கலைக்கழகத்தின் முக்கியத்துவத்தை விவரிக்கவும். ஹைலைட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் நாலந்தா யூனிவர்சிட்டி டியூரிங் த பாலா டைனாஸ்டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இஸ்லாமிய இசைஞர்கள் அறிமுகப்படுத்திய இசைக்கருவிகள் யாவை? அடுத்தது, அமீர் குஸ்ருவின் இலக்கிய படைப்புகள் பற்றி குறிப்பு வரைக்க. அந்த 2 கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணணும். பாருங்கள், வாட் ஆர் த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் brought பை முஸ்லிம்ஸ் மியூசிஷியன்? அடுத்து, ரைட் த லிட்ரரி ஒர்க் ஆஃப் அமீர் குஸ்ரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், விஜயநகர அரசு யாரால் ஏற்படுத்தப்பட்டது? எதனால் அப்பெயர் வந்தது? நேம் த ஃபவுண்டர்ஸ் ஆஃப் சிட்டி ஆஃப் விஜயநகரா. How did it get its name?
அடுத்து நாயக்க அரசுகள் யாவை, அவை நிறுவப்பட காரணம் என்ன? Why were the Nayak kingdoms set up? What were they? Next question. வராகன் அதாவது பகோடா என்றால் என்ன? What do you know of பகோடா? Next question. யூசப் கான் சிறுகுறிப்பு வரைக. Write a short note on யூசப் கான். Next one. பண்டித ரமாபாய் குறிப்பு வரைக. Write a note on பண்டித ரமாபாய். அடுத்து சிந்து நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கான காரணங்களை கூறுக. Mention the reason for a decline of a Indus civilization. அடுத்து ஜென்ட் அவஸ்தாவை பற்றி எழுதுக. ரைட் அபவுட் த ஜென்ட் அவஸ்தா. நெக்ஸ்ட் ஒன் பண்டமாற்று முறையை விளக்குக. எக்ஸ்பிளைன் பார்ட்டர் சிஸ்டம். நெக்ஸ்ட் ஒன் தராப் பற்றி எழுதுக. ரைட் ஏ நோட் ஆன் டராப்ஸ். நெக்ஸ்ட் ஒன் அனைவரையும் உள்ளடக்கிய மதமாக வைணவத்தை மாற்றிய ராமானுஜரின் பங்களிப்பினை குறிப்பிடுக. பாயிண்ட் அவுட் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ராமானுஜர் இன் மேக்கிங் வைஷ்ணவிசம் மோர் இன்க்ளூசிவ். நெக்ஸ்ட் ஒன் பாண்டிய அரசின் மீதான மாலிக் கபூரின் படையெடுப்பின் விளைவுகள் யாவை? வாட் வேர் த ரிசல்ட் ஆஃப் மாலிக் கபூர் இன்வெஷன் ஆஃப் பாண்டியன் கிங்டம். நெக்ஸ்ட் ஒன் பக்தி இயக்கியத்தில் ரவிதாஸின் பங்கினை பற்றி நீவிர் அறிவன யாவை? வாட் டு யூ நோ அபவுட் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ரவிதாஸ் டு த பக்தி மூமெண்ட்? நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆளுநர் தாமஸ் மன்ரோ பற்றி சிறுகுறிப்பு வரைக. ரைட் ஏ நோட் ஆன் கவர்னர் தாமஸ் மன்ரோ. நெக்ஸ்ட் ஒன் சமூக சீர்திருத்தத்திற்கு ராஜாராம் மோகன் ராயின் பங்களிப்புகள் யாவை? ரைட் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ராஜாராம் மோகன் ராய் டு சோசியல் ரிஃபார்ம்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஆங்கில இராணுவ அதிகாரி நீல் குறித்து குறிப்பு வரைக. ரைட் ஏ நோட் ஆன் த பிரிட்டிஷ் மிலிட்ரி ஜெனரல் நீல். நெக்ஸ்ட் ஒன் ஹொமினின் குறித்து சிறுகுறிப்பு வரைக. ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் ஹொமினின். இது ரிப்பீட்டடாக கேட்ட கேள்வியாக இருக்குது, அதனால் திரும்ப படிச்சுக்கோங்க. அடுத்து திஸ் ஆல்சோ வராகன். பகோடா என்றால் என்ன பார்த்தோம் ஆல்ரெடி, அதே தான். வாட் டு யூ நோ ஆஃப் பகோடா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நிலத்தை கணக்கிடுவதற்கான வெவ்வேறு அலகுகளை கூறுக. லிஸ்ட் த வேரியஸ் யூனிட்ஸ் ஆஃப் லேண்ட் மெஷர்மெண்ட்ஸ். அடுத்து விஜயநகர அரசு யாரால் ஏற்படுத்தப்பட்டது, எதனால் அப்பெயர் வந்தது? நேம் த ஃபவுண்டர்ஸ் ஆஃப் சிட்டி ஆஃப் விஜயநகர். ஹவு டிட் இட் கெட் இட்ஸ் நேம்? நெக்ஸ்ட் ஒன் பக்தி இயக்கத்திற்கு ராமானுஜர் ஆற்றிய சேவைகள் யாவை? ஹைலைட் த சர்வீசஸ் ரெண்டர்ட் பை ராமானுஜர் ஃபார் பக்தி கல்ட். நெக்ஸ்ட் ஒன் அவுரங்கசீப்பிற்கு எதிராக வடபகுதியில் மூண்ட 3 எழுச்சிகள் யாவை? What were the 3 major uprising against Aurangzeb in the north? Next one சரஸ்வதி மஹால் நூலகம் பற்றி குறிப்பு வரைக. ரைட் ஏ நோட் ஆன் சரஸ்வதி மஹால் லைப்ரரி. நெக்ஸ்ட் ஒன் 1773 ஆண்டு ஒழுங்குமுறை சட்டத்தை பற்றி சுருக்கமாக எழுதுக. ரைட் ஏ பிரீஃப் நோட் ஆன் த ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773. நெக்ஸ்ட் ஒன் யவன என்ற சொல்லுக்கு பொருள் என்ன? வாட் இஸ் மீட் பை த டேர்ம் யவனா? அடுத்து தீரன் சின்னமலை பற்றி குறிப்பு வரைக. ரைட் ஏ நோட் ஆன் தீரன் சின்னமலை. இப்போ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டண்டான கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டின்ஸாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கனாலே 2 மார்க்ஸில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? அடுத்து நம்ம 3 மார்க்ஸ் கொஸ்டின் இருக்கு, நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.